अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू हेल्थी फूडीज इनकी நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் பார்க்க போறோம் சோ வெயிலுக்கு ஐஸ் வாட்டரோ ஐஸ்கிரீமோ எதுவுமே சாப்பிடாம உடம்ப எப்படி கூலிங்கா வச்சுக்கிறது அப்படினு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சேனல் நேம் பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் பாருங்க இதுக்காக நான் 2 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பிஞ்சு வெள்ளரிக்காய் தான் சோ உங்ககிட்ட முத்துன வெள்ளரிக்காவா இருந்துச்சு அப்படினு சொன்னா நீங்க வந்து தோல் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு தோல் சீவல மேலே இருக்க காம்பை மட்டும் நீக்கிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன் ஒண்ணா ரெண்டா ரேண்டமா கட் பண்ணீங்கனா போதும் சோ இத மாதிரி வெள்ளரிக்காய் வந்து கோடை வெயில் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு இது ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம் எப்போவுமே இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சியும் சேர்க்கலாம் பட் ஆனால் அது வாயில் கிடைக்கும்போது அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் இப்போ நான் வந்து சர்பத் எடுத்து வச்சுருக்கேன் சர்பத்னா நன்னாரி சர்பத் இருக்குல்ல அதுதான் ஸோ சர்பத் இல்லைன்னா பிரச்சனை இல்லை தேன் கூட சேர்த்துக்கலாம் தேன் இல்லைன்னா கூட சாதாரணமாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு 2-3 புதினா இலை சேர்க்க போகிறேன் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுலயே நான் ஒரு லெமன் ஜூஸும் சேர்த்திருக்கேன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி வந்து இந்த வெள்ளரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா blend பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து 1-2 அரையணும் ஃபுல்லா அரைஞ்சிர கூடாது இது வந்து சப்ஜா விதைன்னு சொல்வாங்க துளசி விதை ஸோ இது நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஊறிடும் ஸோ அதை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை blend பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்பூன் வச்சு காட்டுறேன் 1-2 அரைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாயில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் ஒரு கிளாஸில் அந்த சப்ஜா விதைகளை போட்டிருக்கேன் அதுக்கு மேலேயே சர்பத் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம blend பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத அதில் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட் உண்டாகும் அதே போல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு நீங்கள் blend பண்ணிவிட்டு அது அந்த மிக்ஸி ஜாரை தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அது ஐஸ் வாட்டர்லாம் தேவையே கிடையாது இதுக்கு ஸோ நான் மேலேயும் கொஞ்சம் அந்த சப்ஜா விதைகளை போடுறேன் சப்ஜா விதைகளும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது முக்கியமாக சொல்லணுன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு நல்ல ட்ரிங்காக இருக்கும் காலையில் ஒரு 11 o'clock அந்த டைமில் குடிக்கிறதுக்கு ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்